கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது அவர் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. இப்போது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த பகுதியை. அதாவது இந்த பகுதியை வாசித்து, இன்றைக்கு வேளக்கிழமை சபையார்கள், அநேகம் சபையார்கள், ஸ்தாபன ரீதியில் அநேக சபையை சார்ந்தவர்கள், சிஎஸ்ஐ, லுத்தரன், ஆர்சி, இன்னும் மாத்தோமா, இப்படிப்பட்ட அநேக சபைகள் இருக்கின்றன. இவர்கள் இதை ஒரு ஆரம்பம் முதலே ஒரு திட்டம் தீட்டி நியமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இது வியாகுல வேளன் என்று சொல்வார்கள். இன்று இரவு தேவன் கெச்சமனே தோட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த நிகழ்வுகள் என்று நினைவு கூர்ந்து இருக்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டிற்கும் நான் இயற்கையாகவே சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாங்கள் எந்நேரமும் எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் சுமந்து தருகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம் சுமந்து தெரிந்தால் நம்முடைய இந்த மனிதன் ஒரு மறுரூபமாக அவன் ஆக்கப்படுவான். மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் எப்பொழுதும் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, சிலுவையை எடுத்துக்கொண்டவர்களாக, சிலுவையினுடைய உபதேசத்தை சுமக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைக்கின்ற மேடைகளை பயன்படுத்துவதற்கு, பக்குவமாக பிரசங்கிப்பதற்கு இப்படிப்பட்ட நாட்களில் நானும் இதை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ கெச்சமனே தோட்டத்திற்கு நாம் எல்லோரும் செல்லுவோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கெச்சமனே தோட்டத்திற்கு செல்வோம். அங்கே தேவன் தம்முடைய சீடர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு செல்கிறார். அதில் 3 சீடர்கள் அன்றா தெரிந்து கொள்ள வேண்டும். 11 பேர் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்காக போய்விட்டான். சீடர்களுக்கு அது தெரியாது, என்ன என்று தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இந்த 11இல் 3 சீடர்களை இன்னும் தன் அருகாமையில் அவர் அழைத்து செல்கிறார் அந்த தோட்டத்திற்குள். அது பேதுரு, யாக்கோபு, யோவான். பொதுவாக இவர்கள் எல்லாரிடத்திலும் அவர் குறிப்பிடுகின்ற வார்த்தை, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நான் சற்று அப்புறம் போய் நான் ஜெபிக்கின்றேன், நீங்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் அங்கு சொல்லுகிறார். நீங்கள் இந்த இடத்தில் தங்கியிருந்து விழித்திருந்து இன்னொரு சுவிசேஷத்தில் எனக்காக விழித்திருங்கள் என்று சொல்லுவார். ஆக அவர் சொல்லுகிற அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தால், இந்த நான் மரண படுக்கையில் அநேக நபர்களை பார்த்திருக்கிறேன் ஆஸ்பத்திரி வேலையிலாம். அவர்கள் தங்களுடைய அனைத்து விதமான பலத்தையும் சக்திகளையும் அந்த யுக்திகளையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு இந்த மரணத்தினுடைய விளிம்பு வாசல் வருகின்ற பொழுது எல்லா நிலையிலும் நிலை குறைந்தவர்களாக காணப்படுவார்கள். இங்கு கர்த்தர் இதுவரைக்கும் தான் செய்து வந்த அற்புதங்கள், அடையாளங்கள் அனைத்தும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் அவர் இப்பொழுது செய்ய முடியும். ஆனால் மனுக்குலத்தினுடைய மீட்பை என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தினுடைய விளிம்பில் அவர் வந்து இருக்கிறபடினாலே இப்பொழுது இந்த மாமிச சரீரத்தை விட்டு அவர் பிரிந்து செல்ல வேண்டும். இந்த மாமிச சரீரத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது தம்முடைய சீடர்களை எல்லாம் அவர் விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றன. இந்த நிலையை அவர் சொல்லுகிறார், எனக்கு துக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவான துக்கமாக இருக்கிறது என்று சொன்னார் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, ஒரு ஆத்மா தான் மீட்கப்படாமலே பாவத்தில் மரிக்கின்ற பொழுது அந்த ஆத்மா திக்கு தெரியாமல் எப்படி துக்கப்படும் என்கின்ற
அந்த சோதனையும் அவர் சுமக்கிறார். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதல்ல, அது மரிப்பதல்ல, அது வேறு விஷயம். ஆனால் இப்பொழுது எல்லா உலகத்தினுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டபடினாலே ஒவ்வொன்றாக அவர் ருசி பார்க்கிறார். எப்படி சில 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் ஒவ்வொன்றாக எடுத்து நாம் ருசி பார்ப்போமோ, அதுபோல மனிதன் படுகிற பாடுகள் ஒவ்வொன்றாக ருசி பார்த்து வந்தவர் இந்த மாமிசத்தில் கடைசி மரண தருவாயில் எப்படியெல்லாம் மனங்கள் கலங்கும். அதுவும் நான் வீடியோக்குள்ளிலே பேசிவிட்டேன். அந்த சிலுவையினுடைய மரணம், அதை ஒரு மனிதன் எதிர்நோக்குகிற பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெளிவாக அதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் மிக அழகாக அதை அவர் சொல்லுகிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் எனக்காக விழித்திருங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இது எவ்வளவு ஒரு வியாகுலம் என்று பாருங்கள். அதான் வியாகுல வியாழன் என்று சொல்கிறார்கள். சற்று அப்புறம் போய் தரையிலே 3 முறை வீழ்ந்து வீழ்ந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி செபிக்கின்ற பொழுது திகிலடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திகிலடைந்தார் என்றால் பொதுவாகவே இந்த மரணத்தில் அந்த ஆத்மா பிரிகின்ற பொழுது, உயிர் பிரிகின்ற பொழுது மனிதன் எப்படி திகில் அடைகிறான், வேதனைப்படுகிறான் என்பதையும் அவர் அங்கே ருசி பார்க்கிறார். அதான் அவர் மரணத்தை சொல்கிறது, நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். சதா காலமும் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்கும்படியாக அவர் மாமிசமும் இரத்தம் உடையவராக மாறினவர் அல்லவா. ஆகவே அந்த அடிப்படையில் அதையும் அவர் ருசி பார்த்து சொல்லுகிறார். இப்படி எல்லா கலக்கங்களும் எல்லா திகில்களும் அவரை சூழ்ந்து கொள்கின்றன. அப்படி வியாகுலப்படுகின்ற ஒரு நிலைமை. தன்னுடைய உறவுகளுடைய யுக்தியையும் பாருங்கள். அவர் தம்முடைய சொந்த சனத்திற்குள் வந்தார். சொந்த சனங்களே இவர் எங்களுக்கு வேண்டாம் என்று அவரை சிலுவையில் அறிந்து கொன்று விடுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டது மாத்திரமல்ல, இந்த கொடுமைக்கு, இந்த கொடுமையினால் ஏற்படுகின்ற பாவம் அனைத்தும் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமர்வதாக என்று சொல்லி அங்கே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அன்றைக்கு ஆளுநராக இருந்த பிலாத்தினிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சாபமும் அவர்களை பழித்திருக்கிறது. அது கிபி 70 நடந்து உங்களுக்கு தெரியும் அல்லவா. எல்லா நிலைகளும் நீர் அடைத்த பிள்ளைகள், நீர் படைத்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை என்ன செய்கிறார்கள், என்ன நிலைக்குள் வருகிறார்கள் என்பதை பிசாசானவன் அவர் காதிலே ஓதிக்கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் இவ்வளவு நிகழ்வுகளிலும் அவர் வியாகுலப்படுகிறார். இதைத்தான் வியாகுல வேளன் என்று சொல்லி சபைகள் பின்பற்றுகின்றன. இப்பொழுது இந்த அதாவது நான் சொல்லிவிட்டேன் அப்பொழுதே, நான் எந்நேரம் அவருடைய மரணத்தை சுமக்கிறவனாக இந்த வியாகுல நாளில் மாத்திரமல்ல எந்நாளும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லவா, கிடைத்த மேடையை பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா. இப்பொழுது இந்த வியாழக்கிழமை இந்த நாளிலே நாம் திருவிருந்துக்கு செல்கிறோம். நமது போதக பெருமக்கள் அந்த திருவிருந்தை கொடுக்கிறார்கள், நாம் எடுக்க செல்கிறோம் அல்லவா. இந்த வியாகுல வேளன் என்று சொல்லி அதை பாடலெல்லாம் பாடி பக்தியுடன் நாம் அதை குறித்து போகிறவர்கள் நம்ம இடத்திலே என்ன வியாகுலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு அவர் ஊக்கமாக செபிக்கின்ற பொழுது அவர் மேல் வேர்த்த வேர்வை இருக்கிறது அல்லவா, அது இரத்தத்தினுடைய பெருந்துளியாக சொட்டு சொட்டு என்று விழுந்தது. இரத்தத்தினுடைய பெருந்துளி எப்படி இருக்கும் நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த இரத்தம் இருக்கிறது பாருங்கள், அது லூக்கா எழுதுவார் அது அழகாக. அதாவது இந்த வேர்வை என்று அப்படியே வடிந்து அப்படியே போய்விடும். இரத்தம் என்பது அப்படி கட்டியாக அப்படி வடிந்து சொட்ட சொட்டாக விழும். அதுபோல அவர் வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளியாக விழுந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? இது யாருக்கு அந்த அப்படிப்பட்ட இந்த வேர்வை வரும் என்றால் ஹார்ட் அட்டாக் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்களுக்கு இது வரும். அதைவிட அவர்களை கூட காப்பாற்றி விடலாம். ஹார்ட் அரெஸ்ட் ஒன்று வரும். உடனடியாக அந்த இதயமானது டக் என்று அப்படியே நின்று கொள்ளும். மெதுவாக அப்படியே இயங்குகிற இதயம் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வருகிறது என்று சொல்லி அதை காப்பாற்றுவார்கள். அரெஸ்ட் என்று சொல்லுகிற டக்குன்னு அப்படி சொல்லி அப்படியே நின்று கொள்ளும். அந்த நேரத்தில் குபீரென இந்த இரத்த நாளங்கள் எல்லாம், அதற்கு காரணம் நம்முடைய உடம்பில் ஓடுகின்ற அந்த சின்ன சின்ன இரத்த நாளங்கள்லாம் உடைந்து அது வேர்வையோடு கலந்து அது வெளிவருகின்ற காட்சி. ஆகவே
இப்படிப்பட்ட திகழும் இப்படிப்பட்ட அந்தகாரமும் நிறைந்த பிசாசு தன்னுடைய முழு பலத்தையும் அந்த அந்தகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர் ஊக்கமாக ஜெபித்து அந்த பிசாசை அவர் மேற்கொண்டார். இவ்வளவு வியாகுலப்பட்டு நமக்காக ஜெபித்து இந்த மீட்பின் கிரயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, எனக்குள் என்ன வியாகுலம் நான் படுகிறேன், அதை நாம் யோசிக்க வேண்டாமா? இந்த நாளிலே இந்த திருவிருந்துக்கு இந்த வேளாக்கிழமை வருகிறவர்கள் யோசிக்க வேண்டும் தானே? அதை நாம் செய்கிறோமா? எத்தனை பேர் என்மேல் இவெல்லாம் ஒரு மனிதனா என்று எண்ணக்கூடிய அளவிலே என்னுடைய செயல்கள் இருக்கின்றன? அல்லது எத்தனை பேர் என்னை நல்லவர்கள் என்று சொல்ல, ஆனால் நானும் நயவஞ்சகமாக அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் நல்லவன் அல்ல, அப்படிப்பட்ட நான் நிலையில் இருக்கிறேன் அல்லவா? எத்தனை பேருடைய பொருட்களை மோசம் பண்ணியிருக்கிறார்கள். மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்கின்ற தவறுகள், கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கின்ற தவறுகள், பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்கின்ற தவறுகள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள் செய்கின்ற தவறுகள். பள்ளியிலே படித்து கல்லூரியிலே படித்து அங்கே அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் பீஸ் இவ்வளவு கட்ட சொல்கிறார்கள், இதை கேட்கிறார்கள், அதை கேட்கிறார்கள் என்று பணங்களை வாங்கி கொண்டு எத்தனை நபர்கள் உல்லாச விடுதிகள் போன்ற இடங்களிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய தாய் தகப்பன்கள் காவயிற்று கஞ்சியை குடித்து அளவும் குடிக்காமல் அங்குமிங்கும் பணத்தை பிரட்டி என் பிள்ளை எப்படியாக மேலே வந்துவிட வேண்டும் என்று அனுப்புகின்ற பணத்தை நாம் எந்த அளவுக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வாலிப பிள்ளைகள் அதை சிந்திக்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். தன் தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவருடைய கண்களை நதியின் காகங்கள் கொத்தி பிடுங்கும், வேதனைப்படுத்துகிறவர்களை. ஏனென்றால் சில நபர்கள் சொல்வார்கள், நான் உனக்கு போய் பிள்ளையா பிறந்தனே, வேற யார் இடத்திலாவது பிறந்திருந்தால் நான் ஓஹோ ஆஹா என்று ஆயிருப்பேனே என்று சொல்வார்கள். இது கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற பேச்சு. கர்த்தர் இந்த வழியாகத்தான் நீ பிறக்க வேண்டும், இவர்களுக்குத்தான் பிள்ளையாக நீ பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலத்தில் உன்னை விட்டு உன் தாய் தகப்பன் பிரிந்து விடுவார்கள். அதற்கு பின்பு நீ வாழப்போகிறாய் இன்னும் கொஞ்ச காலம், 60, 70, 80. ஆனால் ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அதற்காக அதை ஒப்பிட்டு எண்ணுகின்ற பொழுது இன்றைக்கு நீ ஒரு சிறுமைப்படுகிற தாய் தகப்பனுக்கு பிறந்தது ஒன்றும் பெரிய தவறல்ல. ஆக இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், பிள்ளைகள் பெற்றோர்களை வேதனைப்படுத்திய காரியங்கள் இருக்குமானால் அவர்கள் வியாகுலப்பட்டு நான் செய்தது இது தவறு. அதுபோல குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய உற்ற உறவுகள் சம்பந்தம் பண்ணிய இடங்களில் ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகளை வியாகுலத்தோடு ஒருவருக்கொருவர் அதை தீர்த்து கொள்ள வேண்டும். தேவையற்ற எண்ணங்களினால் நான் சம்பாதித்த பணங்களை திருப்பி நான் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சகோதரனுடைய வீட்டிற்குள் வாரேன் என்று சொன்ன பொழுது உலகம் சும்மா இருக்கவில்லை. மாறாக உலகம் என்ன சொல்லிட்டு இப்படிப்பட்ட பாவி அயோக்கிய பெயர், இவன் வட்டிக்கு வாங்குறவன், அநியாயமாக லஞ்சம் வாங்குறவன், இவன் வீட்டுக்குள்ள போகலாமா, கொஞ்சமேனும் ஆண்டவருக்கு யோசனை இருக்கிறதா என்று அந்த நாட்களிலே கொந்தளித்து சீறினார்கள் மக்கள். அவன் உடனே அந்த இடத்தில் தானே நின்று கொண்டு தன் பாவத்தை அவன் அறிக்கை செய்வது போல, ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கினால் நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். அதே நேரத்தில் ஆண்டவரே, நான் என் ஆசைகளில் பாதி ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன். எனக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சந்தோஷம், நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்பி உம்மை நான் வீட்டுக்குள் அழைத்து செல்கிறேன். இந்த வார்த்தையின் நீ சொன்ன வார்த்தைக்கு நான் துரோகம் செய்யாமல் நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். நான் உம்மை வீட்டுக்குள் அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் வியாகுலப்படுவது. சபையிலே திருவிருந்துக்கு வந்து இப்படி கையை அப்படி வைத்து ஏந்துகிறவர்களே, நான் உங்களை கொண்டு சொல்லுவேன், நீ வட்டிக்கு வாங்கியிருக்கிறாயா? எத்தனை பேருடைய நகைகள், ஏழை எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், ஏதோ ஒரு சின்ன நகைகள் கழுத்தை போட்டிருப்பார்கள். அதெல்லாம் வாங்கி கொண்டு அடவு 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 என்று சொல்லி அதற்கு வட்டியாக
அதை குட்டியும் சேர்த்து இரண்டையும் கட்டி சேர்த்து வைத்து கட்டிச்சோறு போல நீ கொடுத்த உன்னுடைய முதலும் எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி எத்தனை பேரை நீ வஞ்சித்திருக்கிறாய். அந்த கட்டிச்சோரெல்லாம் பெரிச்சாலியாக உன் வைத்துக்கொள்ள அல்லவா இருந்து கொண்டிருக்கிறது. நீ கட்டுச்சோறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் அது பெரிச்சாலியை நீ கட்டி வைத்திருக்கிறாய். நீ கட்டிச்சோறு என்று சொல்லி கட்டி வைத்திருக்கிறாய். வட்டிக்கு வாங்கி அதை அறிக்கை செய்து கொடுக்காதவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வட்டிக்கு கொடுத்து தன் பணத்தை ஏழை எளியவர்களுடைய வயிற்றில் அடித்தவர்களுக்கு சொல்லுகிறேன், நீ கட்டிச்சோறு என்று சொல்லி கட்டி வைத்திருக்கிறாய் உன்னுடைய மடியிலே. ஆனால் அது கட்டிச்சோறு அல்ல, அது ஒரு பெரிச்சாலியினுடைய, அது தோண்டி உள்ளே அப்படியே உன் வயிற்றுக்குள் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. மல்லாக்க படுத்துக்கொண்டு உச்சிதமோக பட்டணம் போக ஓடி நட்டப்பம்மே அப்படின்னு பாட்டு படிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு அங்க நடக்காது. நல்லா தெரிந்து கொள். யார் கர்த்தருடைய பருவத்திற்கு போவான்? உத்தமனாய் நடக்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும், தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன் என்று சொன்னால் நீ கொடுத்திருக்க கூடாதல்லவா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யூதர்கள் ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் வெறுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், பல வகைகளிலும் அவர்கள் பாடுபடுத்தப்பட்டார்களே, எல்லாரும் அவர்களை கீழே போட்டு விதித்தார்களே, லட்ச லட்சமாக கொன்று குவித்தார்களே, காரணம் என்ன என்பதை பார்த்தால், ஆண்டவர் மோசேயின் மூலமாக கட்டளை கொடுக்கின்ற பொழுது நீ வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது என்று சொல்லுவார். இந்த கட்டளையெல்லாம் மறந்து வட்டியினாலே உலகத்தையே மூழ்கடித்தவர்கள் யூதர்கள். தங்களுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து உலகத்தையே மூழ்கடித்தவர்கள், உலகமே திரும்பி செலுத்த முடியாத அளவுக்கு வசதியாக போனவர்கள். ஆனால் தங்களுடைய இன ஜனம் அனைத்தையும் இழந்தவர்களாக வாழ்ந்தார்கள். தேவனுடைய கிருபை ஒன்று இருக்கிறது, அது இன்னும் ஒரு குளுக்கோஸ் ஏறுவது போல ஏறிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு. ஆகவே இந்த வட்டிக்கு கொடுக்கிறவர்களாம் நாம் எப்படி வியாகுலப்படுகிறோம்? என்னமா ஒருவன் கதறிப்பான், ஐயா எங்கள் மாமியாரும் எங்கள் மாமனாரும் கொடுத்த அந்த ஒரு சின்ன தாலியாக மனைவிக்கு கட்டியிருந்தேன், அது ஒரு ஆத்திர அவசரத்தை கொண்டாந்து வச்சுட்டு இதை கட்டிட்டு வந்துட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன், ஆனால் எத்தனை நாள் தான் மறைச்சிக்கிட்டே இருப்பா, இந்தாங்கய்யா நான் வாங்கின இந்த ரூபா இருக்குது, இதை வச்சுக்கிட்டு அதை கொடுத்துங்கய்யா அப்படின்னா, இல்லை இன்னும் நீ இவ்வளோ ரூபா தரணும், இதை மீட்டரில் போட்டிருக்கேன், அதை பாட்டரில் போட்டிருக்கேன், அதை நான் கோட்டரில் போட்டுட்டேன், அதனால் அதுக்கு காசு இவ்வளோ வந்துருச்சுது அப்படின்னு சொல்லும்போது அவனால் கொடுக்க முடியாமல் சில பேர் தற்கொலை கூட நான் எப்படி எங்கள் மாமா மாமியார் முகத்தில் முழிப்பேன் அப்படின்னு தற்கொலை கூட பண்ணியிருப்பான். அந்த பாவமெல்லாம் உனக்கு என்ன இது மசாலா அரைச்சி கொடுக்க போகுது? சொல்லு, உனக்கு என்ன மசாலா அரைச்சி கொடுக்க போகுதா? ஆகவே இவ்வளவு பாவங்களை நீ வைத்துக்கொண்டு, இவ்வளவு கள்ளத்தனமாக நீ சம்பாதித்துக் கொண்டு, சபைகளுக்கு காணிக்களையும் அதையும் இதையும் கொடுத்து ஒரு நல்லவனை போல் நடித்து ஏமாற்றி வேஷம் போட்டு பலவிதமான கோணங்களிலே நீ உன்னை பெரியவனாக சமுதாயத்தில் உன்னை காட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நீ இந்த வேலைக்கிழமை திருவிருந்துக்கு வரலாமா? உன்னுடைய தீட்டு பெரிய தீட்டாக அல்லவா இருக்கிறது? உன்னுடைய தீட்டு மிக மிக பெரிதாக இருக்கிறது. நீ எத்தனை பேரை தீந்து போக வைத்திருக்கிறாய்? உனக்கு வியாகுலம் வரவில்லையா? உன்னால் எத்தனை பேர் ஆலயத்துக்கு வராமல் இடையே இருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள். நீ இந்த திருவிருந்துக்கு வருகிற பொழுது உனக்கு வியாகுலம் வேண்டாமா? இப்படிப்பட்ட நிலைகளில் வாழுகிறவர்களுக்காக அனைவருக்கும் எல்லாருக்குமாக கர்த்தர் அவர் வியாகுலப்பட்டார். இப்படியெல்லாம் என் ஜனங்க இந்த திருவிருந்த அலட்சியமா ஆராதிக்க வருவாங்களே, ஆண்டவரே ஆராதிக்க வருவார்களே என்று சொல்லி அப்படிப்பட்ட மீறுதலுக்காகவும் அவர் தன்னை அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாரே, அந்த வியாகுலத்தை இந்த நாளிலே விசுவாசித்து உள்வாங்கிக் கொண்டு நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட ஐயா, உன்னிடத்தில் இருக்க வேண்டியது இருக்கட்டும் ஆண்டவர் விரும்புவதை.
அநியாயமா செய்யாதே, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகவே மிக மிக ஞானத்தோடு இந்த வியாகுலமான வியாழனை நீங்கள் அனுசரித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது தேவனை நாம் அவமதிப்பது போல் ஆகிவிடும் இந்த நாட்களை. அதற்காகத்தான் நான் பரிதவித்து சொல்லுகிறேன். ஒரு சகோதரன் மேல் ஒருவர் மேல் பகை இருந்தால் நீ காணிக்கையை உண்டியல் போடாமல் அதை நீ அப்படியே வைத்துவிட்டு, மேசையில் வைத்துவிட்டு, பலிபீடத்தில் வைத்துவிட்டு அவனோடு ஒப்புரவாக்கிட்டு நீ வந்து போடுன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய காணிக்கையோ உன்னுடைய பெரிய பெரிய இதையோ நான் அவ்வளோ சேர்த்து வச்சு இவ்வளோ சேர்த்து வச்சேன், அண்டா வாங்கி வைங்க, குண்டா வாங்கி வைங்க, ஆடை பிடிச்சி விடுங்க, அசனத்துக்கு வெட்டுங்க, அப்படிலாம் அவர் விரும்பலை. உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனோடு நீ சமாதானமாக. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். 7000 பண்ணையில் மரியானா அல்லது கிறிஸ்டியானா தெரியவில்லை, மரியான் உபதேசியார் தான் என்று நினைக்கிறேன். அவர் அந்த பகுதியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நல்லா வல்லமையாக அந்த நாட்களிலே அவரை பற்றி நான் புத்தகங்கள்லாம் படித்திருக்கிறேன். ஒரு குடையும் எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளைக்காரர் கொடுத்த ஒரு கோட்டு மாதிரி போட்டுக்கிட்டு வேட்டி ஊற்றிக்கிட்டு அதில் புரியடலை இதையும் வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி உள்ள இடத்துல கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு சுவிசேஷத்தை அந்த காலத்தில் தெசாந்தரியா சொல்கிறது. இந்த சபை நடத்துகிற நேரத்தில் வந்து உபதேசியார சபை நடத்துகிறது. அப்போது இப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த சகோதரருக்கும் இவருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது. மனக்கசப்பு சரியாகிவிடும் என்றால் 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் ஆகிவிட்டது. ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியவில்லை. சனிக்கிழமை வந்துவிட்டது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே திருவிருந்து ஆராதனைக்கு செல்ல வேண்டும். இந்த சனிக்கிழமையாவது சாயந்தர நேரத்தில் வந்து விடுவாரா என்று அந்த சகோதரி அவர் எதிர்பார்த்தார். அவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டுவிடுவோம் என்று. ஆனால் அவர் வரவில்லை. இரவெல்லாம் இவருக்கு கர்த்தருடைய அந்த பந்தியை கர்த்தர் நியமித்த நியமனத்தின்படி நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இரவெல்லாம் வியாகுலப்பட்டார். ஐயா, இரவெல்லாம் வியாகுலப்பட்டார் அந்த மரியான், அந்த உபதேச வியாகுலப்பட்டு அவர் அதிகாலையில் எழுந்து சாம நேரத்தில் தன் மீது கோபத்தில் வைராக்கியத்தோடு இருக்கிறவருடைய வீட்டில் முன்னாலே நின்று அவர் இந்த பிடில் வாசிக்கிறவர், இந்த வயலில் அதை எடுத்துக்கொண்டு போய் அவர் பாடிய பாடல்தான் இன்னைக்கு திருவிருந்து சமய இதிலே பாடப்படுகின்றன. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாக இரத்தம் சிந்திய காரணத்தை எண்ணி மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சீவம் பல்லவோ உனக்காய் பகிர்ந்தல் கொடுக்கப்பட்டதல்லவோ என்று சொல்லி அந்த தேவனுடைய வியாகுலத்தையும் அந்த சூழலிலும் ஒருமித்து வரக்கூடிய அளவிலே அந்த பாடலை அவர் பாடினார். அப்பொழுது படார் என்ற கதவை திறந்து அந்த ஊழியக்காரரை, அந்த மனதில் வைராக்கியம் இருந்தவர் ஓடி வந்து கட்டி ஒருவருக்கொருவர் சேர்ந்து பிடித்து கொண்டு அழுது அப்படியே அவர்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள். இந்த நேரத்தில் அவர் இருந்தா என்று போறாரு, வந்தான வராட்டன அப்படின்னு சொல்லி அந்த மரியாம் போதகர், அந்த உபதேசியார் அப்படி இல்லை. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நியமத்தின்படி பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டுமே, அதற்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தியவராக இரவெல்லாம் வியாகுலப்பட்டு அதிகாலையிலே எழுந்து அந்த பக்தி பரவசம் ஊட்டும் பாடலை பாடி அவர் அழைத்து கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது இருக்கிறதா? பாடலை மட்டும் பாடுகிறோம், நோகாமல் துங்குகிறோம். அவர் இவ்வளவு இது இப்படி பண்ணி பாடியதை அதை நம்ம பாடல் பாடி பக்கத்தில் பந்தி எடுக்கிறவனையும் இந்த பக்கத்தில் இருக்கிறவன் அற்பமாக எண்ணுவது, பேசுவது, நீ அநியாயமாக வாங்கினதை திருப்பி கொடுக்காமல் இருப்பது, ஆண்டவர் பல வகையில் உன்னை எச்சரித்த போதும் கீழ்ப்படியாமல் இருப்பது, என்ன வியாகுலத்தோட நீ வந்துவிட்ட பெரிய வியாகுல வேளன் என்று சொல்லி
நாம் துணிச்சலாக இப்படிப்பட்ட காரியத்திற்குள் வருவது நியாயமா? எடுத்த கொள்கையிலே ஒரு உறுதியுடன் இருந்து நான் வசனத்திற்காக வாழ்வேன், என் வாழ்க்கையிலே எனக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்று யாரும் இல்லை, எனக்கு எல்லோரும் சகோதரர்கள், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டாலும் நாம் வியாகுலப்பட்டு அழுது தேவ சமூகத்திலே மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அழுது தேவ சமூகத்திலே இந்த திருவிருந்த நாளுக்குள் வருகிற அந்த வரவேற்பை பரலோகமும் பூலோகமும் உங்களுக்காக பாடுபட்ட கர்த்தரும் அதை விரும்பி வேண்டுகிறார். அப்படிப்பட்ட செயலுக்குள் நம்மளை ஆழ்த்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மளை இந்த வேளனில் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.